Hi friends, welcome back ST Cookings. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்வீட்டான பனானா ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 4 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த வாழைப்பழத்தை கீறி எடுத்துறலாம். வாழைப்பழத்தை கீறி எடுத்துர்க்கேன். பாருங்க. இப்போ நான் ஒரு pan அடுப்புல வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுறலாம். இந்த நெய்யில் இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம வாட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக நெய் மேலே விட்டுறலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாழைப்பழத்தை வாட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கிஸ்மிஸ், கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல், கூடவே ஏலக்காய் பொடி. நம்ம இப்போ இதை வறட்டி எடுத்துடலாம். கூடவே நம்ம இதில் சர்க்கரை சேர்க்க போகிறோம். இது நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்த்துடலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். நான் இப்போ இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ இதையும் கூட சேர்த்து நம்ம கிண்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள். இப்போ நான் ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்குறேன். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர்னும் சேர்த்துடலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இதை இந்த 3ஐயும் நம்ம அடித்து எடுத்துடலாம். கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, முட்டை, நாட்டு சர்க்கரை, மைதா மாவு சேர்த்து நான் மிக்சியில் தான் அடித்து எடுத்துருக்கேன். பாருங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் இப்போது கொஞ்சமாக நெய் ஊற்றிடலாம். இப்போ இந்த நெய்யில் வாட்டி வச்சுருக்க வாழைப்பழத்தை வச்சிடலாம். இப்போது அடுக்கியாச்சு. இதுக்கு மேலே இந்த நம்ம முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், தேங்காய், ஏலக்காய் சேர்த்து வறட்டி வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுடலாம். இந்த ஃபில்லிங்ஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு மேலே மீண்டும் மீதி இருக்க வாழைப்பழத்தை வச்சிடலாம். இப்போ மீதி இருந்த வாழைப்பழத்தை மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே நம்ம மீதி இருக்க அந்த ஃபில்லிங்ஸை போட்டுடலாம். இப்போ அதுக்கு மேலே மீதி இருக்க முட்டையை ஊற்றிடலாம்.
இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அடிப்பொலி பனானா ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்துருங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் மாதிரி பாய். தேங்க்யூ.